ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை முருங்கைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொடிஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு, போட்டாச்சு. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், நான் ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணுனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதோடய கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை, காரத்துக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையே கூட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு இன்ச்சு போல் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைம்லேயே கொஞ்சம் காயப்பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், நல்லா இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைம்லேயே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நமக்கு உப்பு போடுறதுனால அந்த இஞ்சி பூண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வதங்கி வரும். இப்போ நான் குறைய தான் போட்டிருக்கேன், பின்னாடி தேவைன்னா நான் போட்டுக்கிடுவேன். இப்போ நல்ல இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம், பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போடலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 நறுக்கி வச்சிருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. அப்புறம் தக்காளி சீக்கிரமா வெந்துடும். அப்பப்போ எடுத்து இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வெந்துட்டான்னு பாருங்க. தக்காளி வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வைங்க. இன்னும் கொஞ்சம் தக்காளி வேக வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அளவு நல்ல தக்காளி மசிஞ்சு வதங்கி வரணும். இந்த டைம்ல நம்ம வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க.
நிமிஷம் இப்படி கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான குழம்பு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டேன். காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு போல தேங்காய், இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. காய் ஓரளவு வெந்துருச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அரை கப் தேங்காய், ஒரு 3 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சோம்பு, இந்த 3ஐயும் சேர்த்து தண்ணி ஊற்றி மையா அரைச்சிருக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். உப்பு ஏன்னா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு, அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இந்த திக்னஸ் போதும் எனக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அவிச்சதுக்கப்புறம் இதில் உடையில கீரல் போட்டிருக்கிறேன். அப்போ தான் இந்த குழம்பு முட்டைக்குள்ளே போய் இறங்கும். அப்போ முட்டை சாப்பிடும்போது இந்த குழம்பும் உள்ளேருந்து டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். சுவை அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.